எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 நைட்டு 10:30 ஆகுது. 10:30க்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நானும் அப்பாவும் டென்ட்டு நம்ம வாங்கியிருக்கோம்ல, வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த டென்ட்டை வீட்டுக்கு முன்னாடி போட்டு படுத்து தூங்க போகிறோம். மாடியில் ஆல்ரெடி பிளான் பண்ணோம், ஆனால் படுக்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டு வந்தோம் அப்போ உடம்பு சரியில்லைன்னு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கண்டிப்பாக டென்ட்டில் ஒரு நாளாவது தங்கி ஆகணுப்பா அப்படின்னு அப்பாட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி இன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடியே படுத்து தூங்க போகிறோம். அதுக்கான பாய் தலையாணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அப்பா வந்து எங்கன்னா கண்ணுக்குட்டியும் மாடும் வெளியிலேயே இருக்குது பனியில் அப்படின்ட்டு. பனி ரொம்ப நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்து பனி அதிகமாக பெய்யுது அப்படிங்கிறதுனால உள்ளே பிடிச்சி கட்ட போயிருக்காங்க கொட்டாக்குள்ளே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் டென்ட்டில் படுத்து தூங்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி கான்செப்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பர்களே. டென்ட்டு வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். இன்றைக்கி அர்ஜெண்ட்டாக சுருட்டி வச்சது. அதுக்கப்புறம் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. இன்றைக்கி ஓப்பன் பண்ணி விரித்து போட்டு படுத்து தூங்க வேண்டியதான். அப்படியே வாங்க பார்க்கலாம். இந்த இடத்துல தான் படுத்து தூங்க போகிறோம். டென்ட்டை எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. அப்படியே இந்த இடத்த ஒரு டைம் வந்து விளக்கு மத்தால் கூட்டிட்டு அதுக்கப்புறம் டென்ட்டை விரிக்க வேண்டியதான். பார்த்தீங்கன்னா டென்ட்டை வந்து நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு. என்னப்பா உள்ளே உட்காந்துட்ட? அப்புறம் பாய் தலைவணிலாம் எடுத்துட்டல? ஆமாம், பாய் தலைவணி எடுக்க வந்துட்டேன். நீ தான் அப்படியே எடுத்துற? சரி, எடுத்துகிட்டு வரவா? நானே வந்து எடுத்து வரேன். உனக்கு என்ன இருக்கும்? படுக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தானே இடம்? இங்கே படுத்து டெஸ்ட் பண்ணிட்டோம்னா தான் நம்ம நாளைக்கு கொள்ளை எல்லைக்கு போகணும்னாக்கா எடுத்து போயிடலாம். ஆமாம், நாளைக்கு நாங்கள் ஏதாவது எப்படி இருக்குது, இதில் வந்து சுள்ளம் இல்லாமல் இருக்கா என்னன்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி செக் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் வயலில் என்னைக்காவது காட்டில் தங்குற மாதிரி இருந்ததுன்னா நைட்டில் இது ஓகே ஆகுமான்னு இன்றைக்கே செக் பண்ணிட வேண்டியதான். கொள்ளையெல்லாம் தங்குற மாதிரி தான் அரிசி கிசிலாம் எடுத்து போயிடணும். அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்கணும். அது இப்போ பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து இப்போதைக்கு நாங்கள் தூங்க போகிறோம் மக்களே. இதில் தான் நான் வந்துட்டு பாய் தலைவாணி எடுத்து வரேன். நீனே எடுத்துகிட்டியா? சரி, போயிட்டு எடுத்து. போர்வை தேவையில்லன்னு இருக்கேன். எதுங்க எடுத்தாந்து வச்சுக்குவோம். போர்வை குளிருக்கு வச்சுக்க. எனக்கு 2 தடவை வேணுமா? எனக்கு 3 தலைவாணி வேணும். சாஞ்சாப்பில் தான் படுக்கணும். சரி, இந்த வலி இருக்கிறனால 3 தலைவாணி, ஒரு போர்வை, ஒரு பாய் வச்சுருக்கேன். உனக்கு போர்வை தெருக்கு எடுத்துக்கிறேன். வா, நான் அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு சரி ஆஃப். இந்த லைட்டு மட்டும் எடுத்தேன். இந்த போர்வை வாங்க உள்ளே போட அப்படியே பற்றி வேண்டியதான். இடத்துக்கு வந்தாச்சு. பார்க்கவே வீடு மாதிரியே இருக்குவா. ஒவ்வொன்றா உள்ளே தள்ளி இருப்போம். நல்லா பாய வச்சுடு. உள்ள பாய வச்சுட்டேன். அடுத்தபடி
தலைவாணி அங்கே தலைவாணி வைக்கணும். எங்கே தலைவாணி போட்டுருக்கேன். அவன் இல்லை எத்தனை தலைவாணி வந்து வச்சுக்கிற உள்ள இந்த தலைவாணி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த லைட்டு மட்டும் ஏறிட்டோம். நமக்கு ஏதாவது நைட்டில் தெரியறதுக்கு. இது தண்ணி ரொம்ப பக்கத்தில் வச்சு கொண்டு வந்திருக்கேன் தண்ணி. எடுத்தா இந்த இதை அப்படியே ஓரமாக அப்படி நம்ம கூட பக்கத்தில் வெளியே கூட இருக்கலாம். அது உள்ளதான் இருக்குன்னு தேவையில்ல, வேணா நம்ம எடுத்துக்கலாம் வந்துடலாம். சரி. காய் தலைவாணி போர்வை மூணும் கொண்டு உள்ளுக்கு வச்சாச்சு. முத கூடாரத்தில் படுத்து உறங்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப இறுக்கமாக இருக்கா எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம். இன்னைக்கு தான் முத கூடாரத்துலேயே படுக்க போகிறேன். படுத்து எப்படி தூக்கம் இருக்குது என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டு காலையில் சொல்கிறேன் உங்களுக்கு. உள்ளே சென்று விட்டார் அப்பா. நீ வந்துட்டு இந்த வலையெல்லாம் போட்டுக்கணும். சொல்லாங்க கடிக்குதா? கடிக்காது. கூடாரம் உள்ள எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. கூடாரம் உள்ள எப்படி இருக்குன்னு. கூடாரத்து உள்ள போகலாம் வாங்க. கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா தலைவாணி, கீழே வந்து பாய், அடுத்த தலைவாணி, போர்வை, எக்ஸ்ட்ரா துண்டும் வச்சுருக்கேன். காலைல ஏன் சொன்ன தலை கட்டிக்கிறதுக்கு. இந்த சைடு அப்பா, இந்த சைடு நமக்கு வந்து அது வந்து உனக்கு வந்து 3 தலைவாணி என்னையா, அதுக்கு 3 தலைவாணி வச்சாச்சு, போர் வச்சாச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு ஆள் கூட படுக்கலாம். படுக்கணும்னா நெருக்கி படுக்கலாம். 4 பேர் படுக்கலாம். 2 பாய் போடலாம், 4 பேர் படுக்கலாம். இதில் வந்து இப்போ இது வந்து நமக்கு கொசு வந்துடும். இந்த வலையை போட்டு உள்ளே வந்து வலையை போட்டுடணும். இங்கே போட்டுட்டோன்னா அதுக்கு தூங்குற மாதிரி இருந்தால் போடு, இல்லை வேணாம் போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் போடாமல் வந்து படுத்துக்கு. இல்லை போடணும். ஆமாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் உள்ளே போயிட்டு படுத்து தூங்க வேண்டியதான். என்னப்பா? படுத்து தூங்க வேண்டியதான். காலைல எழுந்திக்கலாம். இப்படி பண்ணலாமாப்பா? எப்படி ஏன்னா மக்களுக்கு தெரிய போதே கேமரா ஆஃப் பண்ணோடனே இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நார்மலாக எப்போதும் வீட்டில் தூங்குற மாதிரி தூங்குவோம். விடிஞ்சதும் பலன்னு விடியறதும் உள்ளே வந்து இதில் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணி தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நீ வேணா போய் படு. நான் இங்கே தான் படுத்துருப்பேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் படுத்து அனுப்பிச்சு பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. அப்படி சொல்கிறியா? இப்படி பண்ணலாமான்னு இப்படியும் பண்ணலாம்ல. அப்போல்லாம் பண்ண வேண்டாம். படு, ஒன்றும் பண்ணாது. நான் படுத்துருக்கேன்ல. அதுக்கு சொல்லலை, சும்மா சொல்கிறேன். இங்கே கொசீரில் எடுக்கிறது அங்கே போகலாமேன்னு. கடந்து பார்த்தா தெரியும். காட்டுக்கு போகிறோம், பல்லாகையில் போய் தங்கணும் ஒரு நாளைக்கு. அங்கே போயிட்டு அப்புறம் இங்கே வரியா? சரி 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 மகளே, அப்பாவோட நான் சும்மா கேட்டு பார்த்தேன் என்ன சொல்லுவாருன்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க. ஒரு நாளாவது இப்படி தெருவில் அழகாக ஜாலியாக படுத்து தூங்கினா தான் தெரியும். கட்டிலில் படுத்து தூங்கியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் தரையில் டென்ட்டு போட்டு இப்போ தான் தூங்குறோம். என்னப்பா தூங்கலாம்ல? தூங்கலாம். சரி தூங்க அப்படியே. குட் நைட்டுப்பா. நீ வரும்போது கொசுவிலே போட்டுட்டு வந்துடு. இரவு வணக்கம். இரவு வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம தரையில் போட்டுட்டு சைடில் இடம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிமெண்ட்டு தளம் போட்டது ஒரு வகையில் நல்லதுன்னு தோணுது. ஃபுல்லாக வெட்டிடுச்சு. சுற்றிலும் பார்க்கலாம் ஏதாவது இருக்குன்ட்டு. ஜன்னல் பாருங்க. அழகாக நைட்டில் வீட்டை பார்த்தபடி தலையை எங்கள் வீட்டை பார்த்தபடி வச்சு காலை வீட்டுக்கு நேரம் நீட்டி விட்டு தூங்குறோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கொசு வேலையெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, கொசு உள்ளே வராத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு, வேணுங்கிற தண்ணியை குடிச்சிட்டு வாளியை ஓரமாக வச்சுட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்ததும் இந்த லைட்டு வெளிச்சத்துக்கு பார்த்திங்கன்னா டென்ட்டு சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஜக ஜகன்னு மின்னுது.
டென்ட்டு செம்மையாக இருக்குது. அப்பாவெல்லாம் பாருங்கள், அப்பயே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு, தூக்கத்தில் இருக்கார். எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் வர ஆரம்பிக்குது. அப்படியே படுத்தோம்னா தூங்கிடலாம். ஃபஸ்ட் டைம் இந்த அனுபவம், நானும் அப்பாவும் ஃபஸ்ட் டைம் சேர்ந்து டென்ட்டுக்குள்ளே தூங்குறோம். வேறு என்னதை சொன்ன, அதான் மக்களே தொடர்ந்து இருங்க. காலையில் எழுந்திரிச்சு எப்படி இருக்குன்னு ஓப்பன் க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். தூங்க போகிறோம், தூக்கம் வந்துடுச்சு. அதான் மக்களே தொடர்ந்து இருங்க, காலையில் பார்க்கலாம். மக்களே வந்து பார்த்திங்கன்னா லேசாக தூருது மானம், மழை வர ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏப்பா மழை வருதுப்பா, நல்லா கொஞ்சம் அதிகமாக வருது. மழை தான் வருது, வா வா வா. அதிகமாக வரத்துக்குள்ளே சுருட்டி விடும். என்ன மக்களே, டென்ட்டில் தங்கலான்னு பார்த்தா ஏதாவது ஒன்று நடந்துருது. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துவிட்டா சத்தம் கேட்குது. மழை தானேப்பா, மழை அதிகமாக வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டி உள்ளே வச்சிருப்போ. இதெல்லாம் இருக்கட்டுமா? சரி, ட்ரெஸ் எல்லாம் இருக்கட்டும். பாயெடு பாயெடு பாயெடு. நம்ம திடீர்னு மழை வருது, முன்னாடியே லேசாக தூணுச்சு. சரி நின்றுடுன்னு பார்த்தா இப்போ அதிகமாக வருது. பாய எடுத்துருப்போம். அப்படியே சுருட்டு, அதை மட்டும் பிடிச்சி டாப்பை மட்டும் பிடிச்சி தூக்கு. வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு டைம் கூட நம்ம டென்ட்டில் தூங்க முடியாதாட்டு. போன டைம் டென்ட்டில் பிளான் பண்ணோம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போணுச்சு. இப்போ படுத்து நான் அப்பா முன்னாடியே படுத்துட்டாங்க, நான் கொஞ்சம் அப்படி படுத்து கண்ணை செஞ்சேன். இடையில லேசாக தூக்கம் வந்தது. சரி அதோட நின்றுன்னு பார்த்தோம், இப்போ ஹெவியாக வருது மழை. இல்லை இல்லை, இதை அப்படியே டாப்பை பிடிச்சி ஒரு ஐடியா தூக்கிடு. அப்படியே நிற்கிது. சுருங்கிடுச்சுங்க டென்ட்டு. நம்ம கனவு பூரா இப்படியே தான் போகுது. ஒரு நாளாவது படுத்து தூங்கலான்னு பார்த்தா இப்படி மோசமாக போயிடுச்சேங்க. சே, இன்னொரு நாள் பார்த்துக்கலாங்கிறியா? மழை வருமா இல்லை அப்படியே நின்றுடுமா? அவ்வளோதான், சுருண்டது தாங்கிறியா? அதான் லேசாக தானே தூருது. லேசாக தூருது. இப்போ அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வந்தது தான். இதோட கம்மியாக தான் முன்னாடி இருந்தது, இப்போ கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்குது. என்ன வேலை வாய வச்சு சொன்னியா, போய் பத்து வந்துட்டு காலைல வந்து சொல்லலான்னு பத்துக்கலான்னு அதேமாரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னொரு டைம் விரிச்சு படுப்போமா? தூக்கம் வருது, நம்ம விரிக்கவும் படுக்கவுமா இருக்க முடியாது. அதான் அவ்வளோதான் நினைக்கிறேன்ப்பா. சொல்ல முடியாதா, இன்னும் கொஞ்சம் ஏஞ்சி ஓடியாந்தோம்னா சும்மா சும்மா அப்போ ஏஞ்சிட்டு இருப்பியா? இப்படி ஆகுது மக்களே. ஒரு டைம் கூட ஒருபடியாக உன் வாயை வச்சுக்கிட்டு உன் வாயை வந்து இது மலைக்கு எதுக்கு போனாலும் ஒரே இதோட இருக்கணும். 10 நிமிஷம் போகலாம், ஏஞ்சிட்டு போகலான்னு கூடாது. ஃபுல்லாக போய் படுக்க வேண்டியதான். தூக்கம் வருது எனக்குலாம். சரி, நீ போய் தூங்கு. ஆசை இப்படி ஆகிவிட்டது. அதெல்லாம் ஆசையை நிறைவேற்றி விடலாம். வா, எவ்வளோ நாள் இருக்குது. சரி சரிங்க மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்படி இன்றைக்கி ஆயிடுச்சு டென்ட்டில். மறுபடியும் படுக்கலான்னு பார்த்தா மறுபடியும் மழை வந்துச்சுன்னா நைட்டில் எழுந்திரிச்சிட்டு உள்ளே ஓடியாரணும். அது இல்லாமல் அப்பாவுக்கு தூக்கம் வருதான், சுருட்டிட்டோம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வணக்கம். இது மணி 1 ஆக போகுது. தூங்க